வணக்கம் நண்பர்களே. 2026 தேர்தல் முடிவுகள் பல பேருக்கு வைத்தெரிச்சல், பல பேருக்கு ஜெலுசில் வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலை, பல பேர் கட்சியை கலைச்சிட்டு ஓடிடலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு ஒரு அரசியல், ஒரு தேர்தல், ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கு. மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம், ஓட்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கு. இவங்கெல்லாம் சாகிற வரைக்கும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் சாகிற வரைக்கும் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் நாம் தமிழருடைய கருத்தியல் அடிமைகள் சொன்னவங்கெல்லாம் பூரா பேர் ஓட்ட மாற்றி போட்டிருக்காங்க. உண்மைதான், நான் சொல்லலை, தேர்தல் முடிவுகளே சொல்லியிருக்குது. நான் பிரதமர் வேட்பாளர் இல்லாத பொழுது இவ்வளவு வாக்குகள் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் அவர்களையே கதிகலங்க வச்சிருக்குது இந்த தேர்தல் முடிவுகள். பல பேருக்கு வாக்குரிமை பட்டியலேருந்து பேர் தூக்கிட்டாங்க, என் பேர்லாம் தூக்கிட்டாங்க. அதுக்காண்டி நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லலை. உண்மையிலே நான் ஓட்டு போட 2 முறை முயற்சி பண்ண மீன்ஸ் கார்டெல்லாம் அப்ளை பண்ணேன். எனக்கு கார்டெல்லாம் தப்பு தப்பாக அனுப்பி விட்டீங்க. என் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. என் ஓட்டு பூத்தை மாற்றி விட்டீங்க. ஆக ஓட்டு போட முடியல. சரி, அப்படியே ஓட்டு போட்டதான் ஒரு ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம் இல்லையா? சரி, இப்போ இந்த முறை வந்த தேர்தல் முடிவு பார்த்தீங்களா? பரம்பரை கொத்தடிமையாக இருந்தவங்களும் ஓட்டை மாற்றி போட்டிருக்காங்க. அடிமை எடப்பாடி பழனிசாமி இவங்க பரப்பிட்டு இருந்தவங்களுக்கும் ஓட்டு கிடைக்கல. உங்களெல்லாம் பாஸ் பண்ண வச்சது ஆண்டா தம்பி, எங்களை ஓட்டு போடுறான்னு சொன்ன எடப்பாடியினுடைய அந்த பிரச்சாரமும் ஈடுபடலை. இனம், மொழி, அரசியல், மண், மலை, இயற்கை அப்படின்னு பேசின அரசியலும் ஈடுபடலை. என்ன ஈடுபட்டுச்சு? ஒரே பாட்டு, நான் வாரேன், தனியாக வாரேன் அப்படின்னு சொன்ன விஷயம். படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனில் படம் பார்த்துட்டாங்க, வந்துருச்சு டிவிக்கு. ஒரு பேரே ஒரு வரலாறு உருவாக்கிட்டார். அப்படின்னா இந்த நாட்டில் சில பேர் சொல்லலாம், இப்போ இந்த இவி மிஷின் தப்பாக வேலை பார்த்துருச்சு, பணம் கொடுத்து வெற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு ஓரமாக இப்போ விளையாடுங்க டாடி. நீங்கள் ஜெயிக்கிற மட்டும் இவி மிஷின் கரெக்டாக இருந்துச்சா, இல்லை நீங்கள் ஓட்டு வாங்குற மட்டும் இவி மிஷின் சரின்னு பட்டுச்சா? உங்கள் கட்சி தோற்றுருச்சுன்னா உடனே இவி மிஷினு பணம் கொடுத்துட்டாங்க, ஜனநாயகம் தோற்றது, மக்கள் சினிமாக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்லாம் பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் மூக்கில் குத்தணும்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு அந்த வாக்காளர்களை கவர தெரியல. உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அரசியல் இந்த வாக்காளனுக்கு அது அரசியலாக அவனுக்கு தெரியல. அது ஒரு காமெடி ப்ரோக்ராம் மாதிரி கடந்து போயிருக்கான். ஆகையால் இந்த முறை நான் ஒரு சில விஷயங்களை மக்கள்கிட்ட மனசுலேருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இனி நமக்கு முதல்வர் விஜய் தான், வேறு வழி இல்லை இல்லையா? இனி அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அவர் இனிமேல் முதல்வர் நாற்காலியை தக்க வைக்கிறாரு. முதல் முறை சட்டமன்றத்தில் நுழையக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இனிமேல் இந்த பாலிடிக்ஸை தீவிரமாக எடுப்பாங்க. அடுத்தடுத்து திமுக தீய சக்தின்னு சொன்ன திமுக வளர விடாமல் அடிப்பாங்க. இல்லை திமுக எதிரணியாக இருந்துகிட்டே இருக்கும். இனி வருங்காலங்களில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் மூன்றுமே சேர்ந்து டிவிக்கு எதிராக கூட பிரச்சாரம் பண்ணும், தொடர்ந்து கூட்டங்கள் கூட போடும். வர்ற தேர்தலில் 3 சேர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திராவிடமும் தமிழ் தேசியம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கள நிலவரம் அப்படி இருக்குது. அண்ணன் சீமானவருடைய வாக்கு வங்கி பலமாக சரிஞ்சிருக்கு. கருத்தியல் வாக்கு வங்கி சரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுடைய கனவுல பெரிய ஓட்டை. சரி, சீமானண்ண வாக்கு வாங்கி சரிஞ்சிருக்கு காரணம் என்ன? உங்களுடைய கருத்து எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுவேன், நீங்கள் கோவப்படுவீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அண்ணனுடைய வாக்கு வங்கி சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அவர் தேர்வு செய்த வேட்பாளர்களை அந்தந்த தொகுதிகளிலிருந்து தேர்வு செய்யாமல் வேறு தொகுதிகளிலிருந்து போட்டது. கூடுதலாக நான் தனித்து நிற்கிறேன்ற வார்த்தையை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துறது. அதை மட்டும் இல்லாமல் தனக்கு எதிராக இருக்கிற எல்லாரையுமே பிஜேபி இதை பிடிஎம் சொல்லி திமுக பரப்போம். அதே போல் தனக்கு எதிராக இன்னும் மனநிலையில் இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை தப்பாக பண்ணியிருக்குன்னு சொன்னால் உடனே என்னை தூக்கி இனத்துரோகின்னு சொல்லிடுறது. அடுத்த செகண்ட் கேள்வி கேட்குறது இனத்துரோகி, இவன் இனத்துரோகிங்க அப்படின்றது. வர்றவனுக்கு போகிறவனுக்கு பூரா இனத்துரோகிங்கிற ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி விட்டுறது. சரி, நாம் தமிழர் கட்சிக்குள்ளேருந்தே கட்சியில் விமர்சனம் சொன்னால் திமுக என் கைக்கூலிங்கவன், இனத்துரோகிங்கவன் அப்படின்னு சொல்லிடுறது. அப்படின்னா யாருடைய கருத்துக்களையுமே கேட்க தயாராக இல்லாத காதுகள் இவர்கள் பேசுகிற கருத்தை எந்த காதுகள் கேட்கும்? எவருடைய கருத்தையுமே உள்வாங்கிக்க முடியாத நாம் தமிழர் கட்சி எவருடைய அறிவுரையுமே கேட்டு எனக்கு 1000 மூளை இருக்குது அப்படின்னு சொல்கிற நாம் தமிழ் நிர்வாகிகள் எவருடைய அறிவுரை கேட்பீங்க? நீங்கள் ரிசல்ட் உங்கள் பேப்பர் சொல்லுது இல்லையா? நான் சொல்லலை, இங்கே மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கேன். நீ ஏன் மேலே கோவப்படுவீங்க? உங்கள் கோபம் யார்கிட்ட இருக்கணும்? உங்ககிட்டே இருக்கணும். நீங்கள் தேர்வு செய்த வேட்பாளர்கள் களத்தில் எப்படி துண்டறிக்கை மட்டும் கொடுத்தா சரியாக போயிடுமா? அன்னைக்கு ஓட்டு போடுறவன் 2K கிட்ஸ், அவனுக்கு என்ன பிரச்சாரம் வேணும் உங்களால் சொல்ல முடியல இல்லையா? அப்போ ஒரு மாஸ் அலைங்க, ஒரு மோடி அலை அடித்த மாதிரி ஒரு டிவிக்கு அலை, ஒரு விஜய் அலை அடிச்சிருச்சிங்கன்னா அந்த அலையிலையும் உங்கள் கருத்தில் நிற்கணும்லாங்க. பிரதமர் வேட்பாளரே இல்லாத கட்சி உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னா முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிற அண்ணன் சீமானவருடைய கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்கணும்? ஏன் இவ்வளோ சின்னத்தை கூட தக்க வைக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்களே, ஏன்? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் அப்படின்ற முடிவை ஒவ்வொரு தொகுதியிலும் அண்ணன் சீமானவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் எடுத்தது தான். அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் எடுத்தது தான். அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொகுதியை 3 4 உடச்சி
100 பூத்து ஒரு தொகுதின்ற மாதிரி அறிவிச்சு விட்டது. அப்படின்னா எவன் வேலை வைப்பியா? என்ன கட்டமைப்பு எனக்கு புரியல. கேட்டால் ஊர் ஊடி தேர் இழுக்கணும், எல்லாம் சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா வேலை செய்ய மாட்டாங்க. செய்யலை. அதுக்கான ப்ரூஃப் இதுதான். நீங்கள் அந்த டிசைன் எவ்வளோ கொடுத்தா தெரியுமா? எந்த பைத்தியக்காரன் கொடுத்தா தெரியல. அண்ணன் சீமான் அவர்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கூடவே இருக்கிற ஒரு 50 பேர். எப்போ சீமான் அண்ணன் அவர் ஃபேமிலி, அவர் சொந்தக்காரங்க, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா இதெல்லாம் தாண்டி அவர் ஃபேமிலி ரிலேட்டிவ் இல்லாத ஒருத்தரை எப்போவே கூட வச்சுக்கிறாருன்னா அப்போ தோல்வி தொடங்குதுன்னு அர்த்தம். இந்த தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்பார் நம்புகிறேன். ஒரு வேளை கற்றுக்கிடலாம் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு கமெண்ட் மெசேஜை பாஸ் பண்ணிடுங்க. அண்ணன் உங்களுடைய தோல்விக்கு காரணம் உங்கள் கூடவே சுற்றுற சில பேர் தானே, அவங்கெல்லாம் வேறு வேலை வெட்டி பார்க்க சொல்லுங்கள், உழைச்சி சாப்பிட சொல்லுங்கள், அதை சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு காட்டுங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். எளிய பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, என்ன வருமானம் வச்சுருக்கிறீங்கன்ற கேள்வியை 2K கிட்ஸ் அசால்ட்டாக வாட்ஸ்அப்பில் கேட்டு போயிட்டே இருக்கான். அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்குது. அதாவது விஜயனுடைய சொத்து மதிப்பு 500 கோடி, விஜயை வச்சு படம் எடுத்த திமுகட்ட காசு இல்லை நம்புங்க. எப்படி அசால்ட்டாக போட்டேன்ல. எளிய பிள்ளைகள் நாங்கள் ஃபார்ச்சுனர் காரில் வர்றாங்க. ஸோ எளிய பிள்ளைகள் நாங்கள் அந்த மாதிரியான விமர்சனங்களை தாங்கி கொள்ள வேண்டும். தாங்கி கொள்ள முடியலைன்னா கோபம் வருதில்லை அப்போ உங்களுக்கு. இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லல, யாருடைய விமர்சனங்களையும் யாருடைய கருத்துக்களையும் கேட்காமல் மேடையில் மட்டும் என்ன பேசுறது? விமர்சனம் வெறும் சொற்கள் தான் தம்பி, கற்கள் இல்லை. அண்ணன் பேசுறது போல அண்ணனுடைய தம்பிகள்லாம் பேசிடுறீங்க. ஆனால் எவனாவது ஒருத்தர் நமக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் நமக்கு எதிராகவோ அல்லது அவனுடைய புரிதல் அடிப்படையில் ஒரு கருத்தை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டோன்னா அவனை 4 தலைமுறைக்கு தேடி திட்டுறது. நான் ஒரு நாள் தான் ஒரு கருத்து போட்டேன். அதிமுக அந்த முறை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயனுடைய அரசியல் வருகை அதிமுகவுக்கு பலமாமையும் அல்லது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாமையும், அதிமுக விஜய் கூட்டணி வைத்தால் அதிமுக வெற்றி பெறும் சொன்னேன். ஒரு வீடியோவில் சொன்னேன். அடுத்த 10 நிமிஷம் அந்த வீடியோ போட்டால் 10 நிமிஷத்தில் எனக்கு இனத்துரோகி பட்டம் கொடுத்தாங்க. உடனே அதிமுக கைக்கூலி காசு வேண்டாட்டே, நான் உழைச்சா தானே சோறு, எனக்கு இஎம்ஐ மாதம் 30,000 நான் தானே உழைச்சி கேட்டுறேன், லூசு பிறலா. இந்த எவனை எடுத்தால் இனத்துரோகி பட்டம் கொடுக்குறது எப்போ நிப்பாட்டுறீங்களோ, முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிறீங்களோ அதற்கு அப்புறம் தான் அந்த வாக்கு வங்கி உயிர். ஏன்னா சிறுக 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 சேர்த்த நெல்மணின்னு அண்ணன் சீமான் சொன்னது போல் சின்ன சின்னதாக சேர்த்து கட்டணம் கட்டி வைக்கிறாரு. மொத்தமாக உடச்சி கட்டிங்கல்ல. எவனை எடுத்தாலும் இனத்துரோகிங்க கொடுத்துறது, வேட்பாளர் தேர்வு முறையில் கொள்ளப்படி பண்ணுறது. பாருங்க எசமா ரிசல்ட்டு காமிச்சிச்சுல. இனி பாராளுமன்றம், அப்புறம் சட்டமன்றம், இவ்வளோ தேர்தல் முடிஞ்சிருச்சுலாங்க. இப்பவும் கேளுங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகிட்ட, உள்கட்டமைப்பு வாழணுங்க, நமக்கு சரியான உள்கட்டமைப்பு இல்லை, நமக்கு நிதி இல்லை. ஏய் மறுபடியும் எதை சொல்லாதீங்க. விஜயனுடைய கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது, பூத்தில் உட்கார விட ஆள் கிடையாது, வேட்பாளரோட சுற்றுறதுக்கு மொத்தம் 10 பேரோட கிடையாதுடா. ஆனால் ஓட்டு வாங்கிட்டான்ல. நீங்கள் எத்தனை தடவை தேர்தல் சந்திக்கிறீங்க? நான் இப்பவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி குறுகிய வட்டத்துக்குள் இருக்கிற வரைக்கும் அதால் வெற்றி பெற முடியாது. நான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருந்தே சொல்கிறேன், குறுகிய வட்டத்துக்குள்ளும் தயவு செஞ்சு வெளியே வாங்க. முடியலைன்னா இயக்கமாகவே இருந்துவிடும். தமிழ் தேசிய அரசியலை, தேர்தல் அரசியலை கொண்டு வந்த மிகப்பெரிய பொறுப்பு நாம் தமிழ் கட்சி இருக்குது. நீங்கள் விதைச்ச அரசியல் உண்மை தான், அது தேவை தான். அந்த அரசியல் வெல்லணும்னா நீங்கள் சின்ன கூட்டுக்குள்ளேருந்து பறக்கிற குருவியாக இல்லாமல் கழுகாக மாறணும். கழுகாக மாறுற டைம் உங்கள்கிட்ட இருந்தோம். ஒரு சில யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு இப்போ முதலமைச்சர் இடத்து நகரக்கூடிய இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற ஒருத்தரை தேவையில்லாமல் ஒரே ஒரு யூடியூப் சேனல் வச்சு சீண்டி விட்டீங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் பல பேர் சீண்டி விட்டீங்க. ஒரு யூடியூப் சேனலில் போட்ட ஒரு நபருடைய வீடியோ ஒட்டுமொத்த கட்சியவே காலி பண்ணிட்டீங்களா? அதாவது திமுகவுக்கு ஆட்சி தான் போச்சு, நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியே போச்சு.